Good afternoon, students. Exercise 5.1, question number 4. Find the equation of the circle with the center 2, 3 and passing through the intersection of the line 3x minus 2y minus 1 equal to 0 and 4x plus y minus 27 equal to 0. Okay. இப்போ கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்கணும்? ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? கிவனில் 2, 3 சென்டர் 2, 3 கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். அப்போது ஒரு சர்க்கிளோட சென்டர் 2, 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ h, kன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போது 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 லைன் இன்டர்செக்ட் பண்ணும்போது அங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்குதா? அந்த பாயிண்ட் வழியாக தான் சர்க்கிள் பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது அந்த 2 லைன் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்டு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். 2 லைனோட ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 3x minus 2y minus 1 equal to 0 ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். 4x plus y minus 27 equal to 0 ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். சால்விங் 1 and 2 ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? ஈக்குவேஷன் 1 அப்படியே எழுதியாச்சு. ஈக்குவேஷன் 2 எக்ஸ் ஒய் ஏதாவது ஈக்குவலாக இருந்தால் நாம் கேன்சல் பண்ண முடியும். நம்ம எதை ஈக்குவல் பண்ணுறோம்? ஒய்யை ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போது செகண்ட் ஈக்குவேஷனை இதோட மல்டிப்ளை பண்ணுறோம். 2ஓட மல்டிப்ளை பண்ணுனா 4 2s are 8x 2y அடுத்தது 27 2s are 54. ஓகேவா? minus 27 ரைட் சைடு போனால் என்னாகும்? ப்ளஸ் 54ஆக மாறிடும். அப்போது செகண்ட் ஈக்குவேஷனை 2ஓட மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ minus 2y ப்ளஸ் 2y கேன்சல். 3x ப்ளஸ் 8x ஆட் பண்ணால் 11x 1 ப்ளஸ் 54 ஈக்குவல் டு 55. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 55 மல்டிப்பிள் இருக்குது 11 டிவைடரில் வந்தால் கேன்சல் பண்ண முடியும். அப்போது 11 5s are 55. எக்ஸோட வேல்யூ 5. சப்ஸ்டியூட் எக்ஸ் இன் ஈக்குவேஷன் 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 5 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட ஆன்சர் என்ன கிடைக்கிது? -14 டிவைடட் பை -2. 7 2s are 14. இப்போ ஒய்யோட வேல்யூ 7. இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன நமக்கு கிடச்சிருக்கு? x 5 y 7. அப்போ இந்த பாயிண்ட்டு நமக்கு இப்போ என்ன எழுதலாம்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் 5, 7. ஒரு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இஸ் h, k கொடுத்தா என்ன ஃபார்முலா? x minus h whole square plus y minus k whole square equal to r square. அப்போது ஹச்சோட வேல்யூ 2, கேவோட வேல்யூ 3. 2, 3ன்னு அப்ளை பண்ணியாச்சு. ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 3 அட் 5, 7. ஏன் இந்த 5, 7 பாயிண்ட் எடுக்கிறோம்? கொஸ்டினில் சென்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5, 7. இந்த 5, 7ங்கிற பாயிண்ட்டு சர்க்கிள் வழியாக தான் நமக்கு பாஸ் ஆகுது. இந்த பாயிண்ட் தான் இப்போது 5, 7. சர்க்கிள் வழியாக பாஸ் ஆகிற எந்த பாயிண்ட்டையும் சர்க்கிளோட ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். அப்போது 5 எக்ஸுக்கு பதிலாக 7 ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் என்ன கிடைக்கிது? 25. இப்போ இந்த ஆர் ஸ்கொயரோட வேல்யூவை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துருக்கோம்ல, இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணால் என்னாகும்? x minus 2 whole square ப்ளஸ் y minus 3 whole square ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 25. இப்போது இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது? a minus b whole square ஃபார்முலா. அப்போ என்ன எழுதலாம்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா 4 2ab 4x. அதே மாதிரி இதுவும் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. இது ப்ளஸ் 25 லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும்? -25 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 6y. பேலன்ஸ் என்ன வேல்யூ இருக்குது? 9 + 4 13. 25ல் 13 மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? -12 ஈக்குவல் டு 0 இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். தேங்க்யூ.